இன்றைக்கு தமிழகத்தின் மக்கள் சொல்றாங்க, ஏண்டா ஓட்டு போட்டோம் சனியனும் வந்து உட்கார்ந்தானோட அள்ளி அள்ளி தந்தார நமக்கு அந்த புண்ணியவான அநியாயமா தோக்கடிச்சிட்டோமே. என்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கின்ற போது சொன்னேன், இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியை தோற்கடித்தவர்கள் எதற்கும் தகுதி இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னேன். உடனே கேட்டான், ஏன் எப்படி பொதுமக்களை நீங்க இப்படி தாக்கி பேசலாம் அப்படின்னு சொல்றான். நான் சொன்னேன், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட போது எங்க ஊருக்கு வர முடியாது. டேய் விருதுநகர் எதுக்கு தோற்கடிச்சிட்டுங்க வர்ற? அதே மாதிரி கன்னியாகுமரியில அப்பச்சி தோற்கடிச்சவன் நீங்க இருக்கிற வர்ற ஓட ஓட வரட்டுனா அதே உணர்வோடு தான் இன்றைக்கு எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் அக்கா பார்த்து ஒவ்வொரு மக்களுக்கும் நன்மை செய்த அந்த முதலமைச்சரை இன்னைக்கு யாரு எப்படின்னு பார்க்காம இன்னைக்கு ஓட்டு போட்டா. நான் சொன்னேன், நன்றி சொல்லும்போது சொன்னேன்ல, என் பேரு ஜோசப் அனிதராதாகிருஷ்ணன் தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கோம். என் பேரு வெறும் அனிதராதாகிருஷ்ணன் இருக்கிறதுனால என்னடா முட்டி போட்டுலாம் போனா இதெல்லாம் பண்ணிட்டு போனா அவனுக்கு ஓட்டு போடவா இங்க போடவா இப்படி நினைச்சான். இப்படி தெரிஞ்சா நாங்க தலைகளோட முட்டி போட்டுருக்கோம். இதை பார்த்து ஓட்டு போட்டாங்க. எங்களுடைய மீனவ சகோதரர்கள் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை உண்டு. என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற மீனவ சகோதரர்கள் நான் உயரா நேசிச்சேன். உயரா நேசிச்ச மட்டும் இல்ல, அவர்களுக்கு இன்னல் வந்தால் அவர்களுடைய தோளோடு தோல் நின்று எங்களுடைய கழக தலைவர் என்ன என்னாரோ அதை செய்யணுங்கிறத நிலையை செய்தான். ஆமா, என்ன கவுத்து விட்டீங்களா அப்பா, கவுத்து விட்டீங்களா? சரி தெரிஞ்சுங்க, தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு செய்யுங்க. புன்னக்கால் சோபியா என் பக்கத்துல வர்றதுக்கே பயப்படுறா. அப்படி ஆகிப்போச்சு. மணப்பாறையில சகோதரர் ஜெகன், பில்லா ஜெகன் புசிக்கு புசியானதுக்கு சிம்மச்சப்பனம், புசியானதுக்கு சிம்மச்சப்பனம் சொன்னா ஜெகனுடைய தங்கச்சிங்கிறதால தான் அஜிதாவினர் க்ளோஸ். எப்படி காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.